அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கை, அதிக வெப்பத்தால் வரும் ஆபத்து, அதிர்ச்சியான வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து 409 நபர்களின் சிவில் ஐடிக்கு ஆப்பு. உங்களின் சிவில் ஐடியை செக் செய்து கொள்ளுங்கள். அடுத்து குவைத்தில் தொடரும் மர்ம மரணங்கள், உள்துறை அமைச்சகம் அதிரடி. அடுத்து காதிம் விசா தொழிலாளர்கள் குவைத்தில் திருமணம் செய்யலாம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இப்போ வெயில் பொழந்து கட்டி வருகிறது. செம்ம வெயிலுங்க. அதுவும் இந்த ஜூலை மாதம் அதிகப்படியான வெப்பம் பதிவாகி வருகிறது. அதுபோல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் வெப்பம் அதிகரிக்கும் என த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் ஹெட் ஈசால் ரமதான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதனால் நம்ம ஆளுங்க உஷாராக இருங்க. குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் அலர்ட்டாக இருங்க. ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா, ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் பண்ணதான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குவைத்தில் வாகனங்கள் அதிக வெப்பத்தால் தீபிடித்து எரியும் சமம் அதிகரித்து வருகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த வீடியோவில் உள்ள ஓலா ஃபியூல் ஸ்டேஷனில் பெட்ரோல் நிரப்பதற்காக வந்த ஒரு வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களின் துணிச்சலான முயற்சியால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் 409 நபர்களின் குடியிருப்பு முகவரிகளை அவர்களது சிவில் ஐடியிலிருந்து நீக்கியுள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த 409 நபர்களின் சிவில் ஐடியில் உள்ள பில்டிங்கின் இடிக்கப்பட்டதால் இத்தகைய நடவடிக்கை பேசி எடுத்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க உங்கள் சிவில் ஐடி அட்ரஸில் உள்ள பில்டிங் இடிக்கப்பட்டுள்ளதா அல்லது வேறு யாருக்காவது விற்கப்பட்டதா என்பதை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது உங்கள் மந்தூபை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய தேவைக்காக வேறு ஏரியாவில் உள்ள பில்டிங்கில் தங்கியிருக்கலாம். ஆனால் உங்கள் சிவில் ஐடி ப்ரூஃபில் உள்ள பில்டிங் உங்களுக்கு தெரியாமல் இடிக்கப்பட்டு இருக்கலாம். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இல்லை என்றால் 100 கேடி அபராதம் உங்கள் மீது விதிக்கப்படும் என பேசி எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் பினிதில்கர் பகுதியில் ஒரு பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரப் டைம்ஸில் வெளியான அறிக்கையின்படி பினிதில்கரில் உள்ள அபார்ட்மெண்ட்டில் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த பெண்ணின் மரணம் இயற்கையானதா இல்லை கொல்லப்பட்டாரா என்ற தகவல் பல கோணங்களில் தற்போது காவல்துறை விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். உண்மையான காரணத்தை கண்டறிய அந்த பெண்ணின் சடலம் இப்போ தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. குவைத்தில் சமீப நாட்களாக மர்மமான முறையில் வெளிநாட்டவர்கள் மரணித்து வருவது வேதனை அளிக்கிறது. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், குவைத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வெக்கேஷனுக்கு போக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஹாலிடேக்கு தாராளமாக போகலாங்க. ஆனால் சிங்கிள் டிக்கெட்டில் போக முடியாது. அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு தான் ஸ்ரீலங்கா போக முடியும். அதுபோல் ஸ்ரீலங்கா விசா பார்த்தீங்கன்னா 1 மாதம் கொடுப்பாங்க. அதுவும் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே ஒரே நாளில் கிடச்சிடும். டூரிஸ்ட் விசாவில் போனால் பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் ரிட்டர்ன் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா பெனால்ட்டி போடுவாங்க. அதுபோல் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதாவது காதிம் விசா தொழிலாளர்கள் குவைத்தில் திருமணம் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக திருமணம் செய்யலாங்க. ஆனால் திருமணம் செய்வதற்கு உங்களுடைய கஃபீல், அதாவது ஸ்பான்சருடைய பர்மிஷன் கட்டாயம் வேணும். ஒரே கஃபீல் கிட்ட 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. வேறு வேறு கஃபீல் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தால் அது இந்த 2 கஃபீலுடைய பர்மிஷன் கட்டாயம் வேணும். அதுபோல் பெண்களுக்கு அவங்க நாட்டுடைய எம்பசி பேப்பர் வேணும். அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸின் என்ஓசி கட்டாயம் தேவை. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும் கோர்ட்டுக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் வீட்டு தொழிலாளர்கள். அதுவும் ஷரியத் முறைப்படி தான் திருமணம் நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மும்பை டு குவைத் 18,200 ரூபாய்க்கு ஃப்ளை துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 21,700 ரூபாய்க்கு எமிரேட்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 21,700 ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 49 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 60 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 580 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 623 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.